பிரச்சனை நெருக்கம் வந்த உடனே நீங்க யோசிச்சு பாருங்களேன், யோனா மீன் வயிற்றுல தேவனை நோக்கி ஜெபித்த மாதிரி இயேசுவை தவிர்த்து வேற யாராவது அவ்வளவு ஊக்கமா ஜெபிச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஊக்கமா நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படி யாராவது அவ்வளவு ஊக்கமா யாராவது ஜெபிச்சிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். நம்ம அவ்வளவு ஊக்கமா ஜெபிக்கணும்னா மீன் வயிற்றுக்கு போகணும். மீன் வயிற்றுக்குள்ள போனதால ஊக்கமா ஜெபித்தாரா, ஊக்கமா ஜெபிக்காததுனால அவர் மீன் வயிற்றுக்குள்ள போனாரா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கே இப்போ பாட்டுலயும் வந்திருக்காரு பாருங்க. இங்க விஷயம் என்னன்னா, பிரச்சனை தொடங்கும் போது ஆவியானவர் இருக்கிறார். இவரு யாருக்கு மறைஞ்சு ஓடலான்னு நினைச்சாரு? நினிவேவுக்கு இன்னும் போல. இவரு சொந்த ஹோம் டவுன்ல இருக்கிறாரு. ஹோம் டவுன்ல இருக்கிறவரு அங்க இருந்து எங்க போனோம்? நினிவேக்கு போனாரா? அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? ஆவியானவர் இங்க இருந்தா நினிவேக்கு போகணுவர். நம்ம கொஞ்சம் அப்படி மாறி போயிட்டோம்னா அவருக்கு கடமை இல்ல. ஆவியானவருக்கு நினிவேல இப்ப ஆவியானவர் அவர் செய்து நிறைவேற்றிய ஆவர். அப்ப இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நாம் பட்டிக்க தர்ஷீஷுக்கு போவோம். அவர் என்ன பண்ணுவாரு? சரி போ நீ போயிட்டியா? அட பாவி, முக்கியமான வேலையை விட்டு போயிட்டான். நம்ம பண்ணுவோம்ல, யாராவது ஒரு ஆட்டோக்காரனு பாப்பா எங்கன்னா ஊழியத்துக்கு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? வேற ஆட்டோக்காரன் தானே தேடி போவோம். அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணுவாருன்னு இவர் நினைச்சார் போல. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவர் தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கிறார். அங்கேயும் இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாரு? நீ தப்பி ஓடுறது மனிதனுக்கு அல்ல, நீ விலகி ஓடுகிறது மனிதனை விட்டு அல்ல, விலங்குகளை விட்டு அல்ல, ஆவியானவரை. அங்கேயும் இருக்கிறார். அங்கதான் இருக்கிறார்ல, அங்கதான் கொஞ்சம் கடலை குளுக்கிறார்ல, காற்றை ஊதி கடலை கொந்தளிக்க வச்சு படகு அசைய வச்சுட்டார்ல. என்ன பண்ணி இருக்கணும்? ஆவியானவர் அங்க இருக்கிறாரு, சமூகத்துக்கு வரல. இவர் என்ன பண்ணல? சமூகத்துக்கு வரல. எல்லாம் கண்டுபிடிச்சு சீட்டு போட்டோம். உன் பேர்ல சீட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நான் யோனாவுடைய மைண்ட் வாய்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேட்டுச்சு. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? என்னாலதான் இந்த பிரச்சனைன்றத இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு முன்னே தெரியும். இப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு அந்த ஆளுங்க கேட்ட உடனே யோனா என்ன தெரியுமா சொல்லிக்கணும்? எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு. ஒண்ணு பண்ணலாம், நான் ஒரு மீட்டிங் நடத்துறேன். அந்த இதுலயே ஒரு மீட்டிங் நடத்திருக்கலாம்ல. பல மதத்தை சேர்ந்தவங்க, பல நம்பிக்கை சேர்ந்தவங்க வந்தாங்க. எல்லாரும் உட்காருங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அவர் சமூகத்துல நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கடல் அப்படியே கொந்தளிப்பு நின்று இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் அவசியமா தர்ஷீஷ் போனோம், வேண்டாம் உங்களை நினைவேல டிராப் பண்ணிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, வாங்க போலான்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு பணிவிட செஞ்சிருப்பாங்க. இவர் நிமித்தம் ரட்சிக்க கூட பட்டிருப்பாங்க. இவருக்கு விஷயம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது சமூகத்தை விட்டு விலகிடும். அவர் சமூகத்துல இப்ப போக வேணாம், கொண்டு போ. உண்மையா சொல்றேன், யோனாவுக்கு மீன் தன்னை விழுங்கும் என்று தெரியாது. அவர் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசியா இருக்கிறதால 100க்கு 100 எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. என்ன போட்டுருங்க, நான் செத்துறேன், என்ன பண்ணுங்க, சமுத்திரத்துல போட்டுருங்க, நான் செத்துறேன், நீங்க எல்லாம் பழச்சிக்குவீங்க. அதுதான் அவருடைய மனநிலை. போட்டா மீன் கொண்டு போச்சு. லாஸ்டா உயிர் வேணுமா? மீனுக்கு இரையாகிறாய், மீனுக்கு ஜீரணம் ஆகிறாயா, இல்லது எனக்கு என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறாயா என்ற கேள்வி வரும்போதுதான் அந்த நெருக்கத்துலதான் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுதான் சமூகம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பாதத்துக்கு நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது தான் அவருடைய சமூகம். கர்த்தரை நோக்கி ஆவியானவர் இப்ப கூட இருக்கிறார். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஆவியானவர் இருக்கிறார். இதுல இருந்து ஒரு வார்த்தை உங்க பிரச்சனையோட அப்படியே ஒத்து போகும்போது நீங்கள அப்படியே இத சமூகமா மாற்ற முடியும். நான் இங்க பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது